இட்ஸ் வெரி ஆனர் லைக் என்ன சொல்றது இந்த கெஸ்ட் ஆஃப் ஆனர் அங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கெட் பீப்புள் இன் டு திஸ் திங். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. நான் வந்து எனக்கு வந்து சினிமாங்கிறது வெரி நியூ. நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட், நாட் பிலாங் டு திஸ் ஃபீல்ட், பட் I was a jury for Golden Globe Academy Award. ஸோ அதுதான் என்னோட ஜேர்னி. ஸோ எப்பொழுதுமே நான் வந்து வெளியிருந்து தான் பார்த்துருக்கேன் படத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் நான் பார்த்தது கிடையாது. when it comes for award ceremony, I sit as a jury and I have seen those things. அதுதான் எனக்குள்ள ஒரே எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் as a teacher, I act as a lot with parents, students. அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்டிங் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வாண்ட் டு தேங்க் whoever comes here, particularly Ami sir. He's a exceptional person for preciseness and perfectionist. Thank you very much sir, because Sam Star உங்களோட அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அடுத்தது ரமன் சார் இஸ் எக்ஸலன்ட் மென்டர்னு. நான் இவங்க யாருக்குடையும் ஒர்க் பண்ணதுக்கு, ஆனால் இவங்க சொல்றதை கேட்டு தான் நான் வந்து ராம் ஆல்வேஸ் சேஸ் தட் அவங்களுக்கு நீங்கள் உட்காந்து கேட்டீங்கன்னா தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவர் கிளியராக சொல்லுவார் அப்படின்னு. அண்ட் தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல்சோ Dilip Babu sir in India, he's a pillar for days. And also Sati sir for coming here. Thank you very much for that. And also Sasi Kumar sir, GV Prakash எல்லாம் இதுல ஷெட்யூல்ல இருக்கனால அவங்களால வர முடியல. பட் அவங்களோட பிளெஸிங்ஸ்லாம் இங்க இருக்கு. ஏன்னா இந்த ஃபீல்டுல வந்து மானிட்டரி இஸ் ஒன் பார்ட். அனதர் திங் இஸ் லைக் பிளெஸிங் அண்ட் கேர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் மானிட்டரி இருக்கிறவன் கொடுப்பான், லைக் இருக்கிற ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். பட் கேரிங்கும் பிளெஸிங்கும் நீங்க நல்லா இருக்கும் போது நல்லா இருக்கும் போது தான் அது வேணும். அந்த பிளெஸிங் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு தான் ஐ வாண்ட் டு பி வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் தீஸ் ஜென்டில்மென் அண்ட் ஆல்சோ மீடியா பீப்புள். எங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்து being a teacher, it is very important for me to give answers to my kids. So நாங்கள் அப்படிதான் எதிர்பார்ப்போம். when we go into the school, when we run a school, இதுதான் எங்களோட வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும். if there is no chance, if there is no opportunity, you can't expect the creativity. So that is what I want to make it clear. When this project came to me, என்கிட்ட வரும்போது கேட்டேன், படத்தை ஸ்டோரி கேட்டேன். யங்ஸ்டர்ஸ் when we were talking about youngsters, ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு ஹீரோ நீங்க பாத்தீங்கன்னா above 30, above 35, above 40 அப்படி ஹீரோவா இருக்காங்க. நம்ம எப்பதான் சான்ஸ் கேட்க வெரி ஃபியூ people taking risk for these youngsters. As a teacher, I can take risk because you are all my kids. And also, இந்த மாதிரி பெரிய talent people இருந்து இவங்க வராங்க, skillful people. So I thought that it is the right time for me to give a chance to other people. And இது வந்து என்னோட பார்ட். அடுத்த பார்ட் என்னன்னா உங்களோட பார்ட், மீடியா பீப்புள். நான் வந்து எவ்வளோ like I won't say this is as a risk because people call this as a risk. I don't see as a risk. It's something we are producing an opportunity for people. அது வந்து நல்லாவும் முடியாமல் போகலாம். பட் யாராவது ஒரு ஆள் வரணும் வெளியே. That is the whole thing. When I don't want to talk about the product. இப்போ ப்ராடக்டை பற்றி நான் பேச விரும்பல. ஏன்னா வந்து அது வந்து ஒரு கிரியேட் ஆனோன்னு ஐ வாண்ட் யூ ஆல் டு டாக் த ப்ராடக்ட். இப்போ வந்து ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். as I said before, guest of honors and also the media people. I hope that you will take this further. அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது சாமும் ராமும் வந்து என்கிட்ட பேசும்போது they were very clear with what they want to do. So technicians-லாம் thank you very much for accepting this. And once again நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. Thank you very much for coming. And YOLO-னா என்னன்னா you only live once. அதுதான் அந்த படம். So you will see what is that after few days, after few months. Thank you very much. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் அழைப்பு வந்ததுக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜை கௌரவப்படுத்துறதுக்காக அமித் சார், சிவா சார், ரமணன் சார், சசி சார், உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எனக்கு இது 3வது படம் தமிழில், 2 நடிச்சு முடிச்சிருக்கேன். எக்ஸோ ரிலீஸ். நிறைய படங்களுக்கு அங்கேருந்து வேலை செஞ்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் பார்த்து பேசும்போது அதுக்கமாக இருக்கு. இந்த படத்துக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டேரக்டர் சார், சாம் சார். ஏன்னா நான் அவரை போய் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டே இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு
இதுதான் கதை அப்படின்னு ஒரு லைனாக தான் சொன்னார். திருப்பியும் சந்திக்கலாம் அப்படின்னு திருப்பி சொல்லி அனுப்பிச்சாரு. ஸோ 2-3 நாள் கழிச்சு திருப்பியும் கால் பண்ணி வர முடியுமான்னு கேட்டு, நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க இந்த கதைக்கு, நான் ஃபுல் நரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கதை சொன்னார். அது ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் இருந்தாலும் ப்ரொடியூசர் ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் யூ செட். நீங்கள் எல்லாரும் என்ன ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்களோ என் மேலே அது இன்டூ 10 times 50 times 100 times கொடுப்பேன். அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அரவிந்த். அவர் வந்து என்னோட பிரதர் மாதிரி. இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் டு டூ திஸ் ஃபிலிம். அவர் தான் என்ன சாம்சாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு பூஜை ஃபங்க்ஷன் தான். மீண்டும் எல்லாரையும் ப்ரெஸ் மீட், ஆடியோ லான்ச், படத்துல சக்ஸஸ் மீட்ல சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ இன்னும் நிறைய படத்தை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தாமதமாக போயதற்கு நான் தான் காரணம். அதற்காக உங்களிடம் என்னுடைய மன்னிப்பை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு துவக்க விழா இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய திரை ஆளுமைகளுக்கும் இது ஒரு வழக்கமான ஒரு விழா. ஆனா சாமுக்கும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய புதியவர்களுக்கும் வந்து தங்களுடைய வாழ்க்கையை தோன்றுகிற ஒரு நாள், ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நிறைய பூஜை பார்த்துருக்கோம். எல்லா பூஜையும் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். ஆனால் அதற்கு பின்னால் அந்த படம் சார்ந்த சிலைகள் என்னன்னு கேட்டா நம்ம மனசுலேயே நிற்க. நான் எனக்கு இங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, காது சத்தம் கேட்டா கூட எனக்கு வந்து சேதுவை எப்படி தொடங்கணுன்றதுதான் ஞாபகத்துல சொல்லிக்கிட்டே இருக்கு. அவன் இப்ப சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். இப்படிலாம் நாங்க சிரிச்சுக்கிட்டுலாம் கூட இந்த முதல் படத்தை தோங்கும் ஒரு பதட்டத்தோடையே இருக்கும். ரொம்ப பழைய கதையா இருந்தாலும் இங்க நிறைய புதியவர்கள் இருக்கிறதுனால அந்த கதை உங்களுக்கு புதுசா இருக்கும்னு நான் நம்புறேன். 88, 89 காலகட்டங்கள்ல சென்னைக்கு வந்துட்டாரு பாலா. நானும் அவருக்கு சென்னைக்கு ஒன்னா வந்துடும். அவர் பாலுமேந்திரா சார் உதவி இயக்குனராக 93ல வந்து முதல் முறையாக படம் பூஜை போடப்பட்டது. பாலா இயக்குனராக அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த படத்துக்கு பேர் வந்து அகிலன். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அல்லது இந்திய சினிமா வரலாற்றிலேயே கூட சொல்லலாம், காலையில பூஜை போட்டு அன்றைய மாலையே படம் டிராப் ஆன படம் அந்த படம். அப்படி ஒரு ஹிஸ்டரி அந்த படத்துக்கு இருக்கு. அகிலன்ற டைட்டில்ல காலையில பூஜை, மாலையே வந்து இந்த படம் டிராப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு பின்னால் பல நாயகர்கள். இந்த பாலான்ற ஒரு யாரு அப்படின்னா பாலு மகேந்திரான்ற அப்படின்ற ஒரு மரத்துல இருந்து பறிக்கப்பட்ட ஒரு படம். அது அன்னைக்கு விதைக்கப்பட்டது. ஆனால் முளைக்கல. அது முளைக்காம அப்படி நின்று போச்சு. கிட்டத்தட்ட பட்டு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அதற்கு பின்னால் நிறைய புதுமுகங்கள் அந்த படத்துல நடிக்கணும்ன்ற கிட்டத்தட்ட அன்றைக்கு சீட்ல இருந்த ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் தவிர, மூத்த நடிகர்கள் தவிர எல்லா நடிகர்களுமே வந்து அந்த கதைக்குள்ள வந்து அந்த கதைக்கு இது போக நிறைய புதுமுகங்களை பார்த்து புதிய தயாரிப்பாளர்கள் அது இதுன்னு பார்க்காத ப்ரொடியூசர்ஸே கிடையாது, பார்க்காத ஹீரோஸே. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் அதில் கமிட் ஆயிருக்கு. அந்த தகவல் வந்து தவறான தகவலா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அல்டிமேட் ஸ்டார் கூட அந்த படத்துல கமிட் ஆகி அப்புறம் பண்ணாம இருந்தது. அப்படி ஒரு ப்ராஜெக்ட். நிறைய ஹீரோ சொல்லி ஹீரோ